இதிலலாம் என்னடா ஒன்றுமே இல்லை, வெறும்னு காமிக்கிறேனே நினச்சிக்காதீங்க. இதிலெல்லாம் நான் வந்து சீடிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது ப்ளூம் ஆன அப்புறம் நான் காமிக்கிறேன். இதில் 2 வந்திருக்கு. ஒன்று வந்து நான் லாஸ்ட் இயர் வச்சுருந்த பூஷணிக்காய் விரையா இருந்தது. நான் காமிச்சேன் இல்லையா அங்கே தானாக வளருதுன்னு. அது வருமோ வராதோ அப்படின்றதுக்காக நான் இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தேன். அது அழகாக வந்திருக்கு. ஸோ இது நல்லா பெருசான அப்புறமா நான் இதை வந்து அங்கே வைப்பேன். நான் சேம் திங் இது வந்து பீர்க்கங்காய். இதுவும் வந்து வருமா வராதான்னு தான் வச்சேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்த சீடிங் தான் இதுவும். ஸோ அதை வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு வச்சேன்னா சூப்பராக வந்திருக்கு. 2 தான் வச்சேன்னா 2ம் வந்திருக்கு. ஸோ இது நல்லா வந்ததுன்னா இதுவும் அப்புறமா கிரவுண்டுக்கு போகும். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஷேர்ட் ஆல் த சீட்ஸ். ஸோ இதில் சில சீட்ஸ்லாம் வந்து நான் கடையில் வாங்கியிருக்கேன். பட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஷேர் தியர் சீட்ஸ் வித் மீ. அவரைக்காய் இதுவுமே வந்து லாஸ்ட் இயர் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி வச்சது. பட் அதோட சீட்ஸை எடுத்து வச்சு காய வச்சு நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஒன்றுத்துலேயும் ஐ ஹவ் புட் 1 each. ஸோ ஏதாவது வருதா பார்ப்போம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இதில் வந்து இது கடையில் வாங்கின வாட்டர்மெலன் சீட்ஸ். எல்லோரும் ஒன்றா வருதுன்னு சொல்கிறா அப்படின்னு, அதனால நான் ஒன்றுத்துலேயும் ஒரு சீடு போட்டிருக்கேன். அண்ட் ஐ திங்க் இட் இஸ் கம்மிங். ஓ மை காட், ஐ எம் ஸோ லக்கி டு ஷோ யூ கைஸ் when it is budding. இங்கே பாருங்கள், யூ கேன் ப்ராபப்ளி see that வாட்டர்மெலனோட குட்டி இது அங்கேயும் வந்திருக்கு. அண்ட் இங்கே வந்து ஐ திங்க் இட் இஸ், ஐ டோன்ட் வாண்ட் லைக் ஓப்பன் தட் அவுட். பட் அதுலேயும் வந்து கொஞ்சம் மேலே எழுந்து வருதுன்னா டெஃபினெட்லி இட் இஸ் கம்மிங்னு. ஸோ இது நான் வந்த அப்புறமா ஐ டெஃபினெட்லி ஷேர் வித் யூ கைஸ். zucchini நான் இந்த மாதிரி லேபிள் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா ஐம் நாட் ஸோ குட் அட் ஜஸ்ட் பார்த்தோன்னா என்னென்ன கண்டுபிடிக்கிற இதில் இல்லை. நான் அங்கே zucchini போட்டிருந்தேன் இல்லையா, நான் காமிச்சேன் கிரவுண்டில் அதுவும். ஸோ இது எல்லாமே இங்கே பாருங்கள், இதுவும் எழுந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதுலேயும் இருக்கும். இதோட அடுத்த ஸ்டேஜஸை நான் டெஃபினட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து ரொம்ப நாள் முன்னாடி எனக்கு ஐ திங்க் எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், சங்கு புஷ்பம். ஸோ இது கிரவுண்டில் போட்டேன். ஒரு 2 வருஷம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பூ கொடுத்தது. பட் அதுக்கப்புறம் அது போயிடுதுன்னா திருப்பியும் அதுக்கு சீடு போட்டு தான் வருது. ஐ திங்க் நம்ம வெதருக்கு அந்த மாதிரி இருக்கான்னு தெரில. ஸோ இந்த வாட்டி நான் இதை வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்ததுன்னா இதை தொட்டியில் தான் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. இதில் புடலங்காய் போட்டிருக்கேன். இதுவும் வந்து கடையில் வாங்குகிற புடலங்காவை அதில் இருக்கிற சீடை நான் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் போடுறது தான். இது வந்து பவழமல்லி. இந்த பவழமல்லியும் எனக்கு அம்மா கொடுத்த சீட்ஸ் தான் அது. ஸோ அது வருதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் நான். இது ஆப்வியஸ்லிங்க திஸ் ட்ரே இஸ் பர்மனெண்ட்லி ஃபார் மீ ஃபார் மை கொரியாண்டர் லைக் சிலாண்ட்ரோ. லாஸ்ட் டைம் நான் அறுவடை பண்ணப்போ காமிச்சேன்னா, ஸோ திருப்பியும் அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஆல் மை அப்டேட் ஃபார் ரைட் நவ். Once these things like grow, I am going to share how they have come up. But I am so excited to see the watermelon. So definitely that will be filmed again and I'll share it with you guys. Hope you enjoyed seeing this. இதெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட என்னோட பேபிஸ் மாதிரி. I love to be in the garden. I love to do gardening. ஸோ அதனால தான் என்னோடய சேனலில் வந்து always include some of the gardening videos also. Hope you also enjoyed watching it. வராதுன்னு நினச்சேன். நான் இதில் போட்டிருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு, வரவே இல்லை. என்னடா அது வரலையேன்னு சொல்லிட்டு நான் அந்த குட்டி கப்பில் போட்டேன். அது போட்ட முகூர்த்தமாக என்னன்னு தெரில, இப்போ இதுலேயும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அண்ட் என்னோடய கனகாம்பரம் நான் லாஸ்ட் டைம் காமிச்சேன்ல, குட்டி குட்டி இலையாக வந்ததுன்னு இப்போ பாருங்கள் பெருசாக இருக்குது. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஐ திங்க் வாஸ் ஆஸ்கிங் இது வராதே அப்படின்ட்டு. அவங்க திருப்பி இந்த வருஷம் வாங்கி வச்சாங்க. திஸ் இஸ் த கொசாண்ட்ரா கனகாம்பரம். பட் ஆனால் திஸ் ஆக்சுவலி கேம் பேக். திஸ் இஸ் ஃப்ரம் லாஸ்ட் இயர் only. And I'll keep updating my garden videos also as I do with my cooking. These are some flowers that I've gotten. இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நான் இதெல்லாம் வந்து கிரவுண்டில் போட போகிறேன். ஸோ அண்ட் திஸ் ஆல்சோ இஸ் லைக் சீடில் வளர்ந்தது. இட்ஸ் க்ரோயிங் ரியலி குட். அந்த ஜீனியான்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த சீடு வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஃப்ளவரோட இதுதான். ஸோ இதுவும் வந்ததுன்னா நான் அதை காமிக்கிறேன். தட்ஸ் மை பேசல். ஐ திங்க் யூ கைஸ் ஆல்ரெடி நோ அபவுட் தீஸ் திங்ஸ். இது நான் அந்த ஜினியான்ற சீட் போட்டு இந்த இதெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து சும்மா நான் வந்து
வாசலில் வைக்கிறதுக்காக வாங்கினேன். இட் லுக் வெரி ப்ரிட்டி. ஸோ ஐ தாட் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை இதில் போட்டால் என்ன அப்படின்றதுக்காக போட்டேன். இட் ஆக்சுவலி லுக்ஸ் ரியலி குட். ஸோ திஸ் இஸ் another திங். அப்புறம் வாங்க நம்ம அந்த பக்கம் போய் மிச்சதெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு காமிக்கிறேன். நான் வந்து லாஸ்ட் வீடியோ பார்ட் 1ல் வந்து கேட்டிருந்தேன், இது என்ன கீரை, சிறுகீரையா அரைக்கீரையா தெரில. ஏன்னா நான் ரெண்டுமே சீடு போட்டிருந்தேன். ஸோ இப்போ அது முன்னாடி இருந்ததை விட இப்போ இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஸோ இன்கேஸ் யாருக்காவது இது தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக போடுங்க. அந்த சீடு இப்படி தாங்க இருந்தது, அதுலேருந்து தான் வருது. ஸோ ஈதர் ஆஃப் தேட், இதர் சிறுகீரை இல்லைன்னா அரைக்கீரை எனக்கு தெரியல. ஸோ ஐ தாட் இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்து காமிச்சேன்னா மேபி ஒன் ஆஃப் யூ மைட் நோ. ஸோ தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நான் வந்து லாஸ்ட் டைம் என்னோடய பார்ட் 1 வீடியோவில் வந்து இந்த இடத்துல மிளகா செடி இருந்தது, 2 கயான் பெப்பர் வச்சுருந்தேன்னா. ஸோ இங்கே தக்காளி வராதுன்னு நினச்சிட்டு நான் வச்சேன். பட் நான் போட்ட சீட்லேருந்து வந்தது இதெல்லாம் தலைன்னு வளர ஆரம்பிச்சிடுது. ஸோ எங்கே அது வந்து இட் வில் டேக் ஓவர் த பிளான்ட், அதாவது அது கயான் பெப்பரோ அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இருந்த கயான் பெப்பரை நான் வந்து வேற ஒரு இடத்துல வச்சுருக்கேன். அது காட்டுறேன்னா இது வந்து நம்ம குடமிளகா. இப்போ லாஸ்ட் டைம் நான் போட்டிருந்த வீடியோவோட இப்போ பாருங்கள் அதோட க்ரோத் இன்னும் கொஞ்சம் டாலாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்களா, திஸ் வாஸ் நெவர் எக்ஸ்பெக்டட் அட் ஆல். லாஸ்ட் இயர் ஐ திங்க் ஸோ லாஸ்ட் இயர் நான் போட்ட மிளகா செடியோட விரை இருந்தது. அந்த விரையை வந்து நான் ஐ ஹேட் ஆக்சுவலி லைக் புட் இட் ஹியர். didn't think it will come, பட் ஆனால் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஸோ we will see. நான் லாஸ்ட் டைம் காமிச்சேன் இல்லையா, நான் அதை ப்ரூன் பண்ணணும்னு ஒன்றும் எனக்கு ப்ரூன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. ஆனால் பாருங்கள், லெமன் பிளான்ட்டில் ஃப்ரெஷ் லீவ்ஸ் ஹாவ் கம் அப். இந்த நேச்சர்ஸ் பியூட்டிங்கிறாங்க இல்லையா, திஸ் இஸ் நேச்சர்ஸ் பியூட்டி. நம்ம ஒன்றுமே பண்ணலனாலும் அதுக்கு வரணும்னு இருந்ததுன்னா டெஃபினட்டாக தானாக வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அது மாதிரி நான் அந்த மிளகா செடியை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் எல்லாம் சுருண்டுருக்கு. பட் இது வந்து ஜஸ்ட் இந்த இடம் மாற்றினதுனால இருக்கிற ஷாக் தான். பட் இட் வில் டெஃபினெட்லி கம் பேக் அகேன். ஸோ மேபி என்னோடய அடுத்த வீடியோவில் மிச்ச க்ரோத்து காமிக்கும்போது ஐ ஷோ யூ ஹவ் இட் இஸ் க்ரோன். இது இந்த அவரைக்காவோட சீடு போட்டு வந்தது, அதெல்லாம் இப்போ பெருசாகிட்டு வருது. நீங்கள் பாருங்கள். அண்ட் ஓக்ரா நான் வந்து சின்ன கப்பில் தானே வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து ஐ தாட் லைக் இட் க்ரோஸ் பிக். ஸோ அதனால் அதை வந்து நான் இங்கே கிரவுண்டில் வச்சுருக்கேன். அது பழச்சுட்டுருக்கு, நல்லா தான் வந்துட்டுருக்கு. தட்ஸ் மை ஜிஞ்சர் மின்ட். இன்றைக்கி மத்தியானம் டீ, மதர்ஸ் டே, இன்றைக்கி மத்தியானம் டீயில் இதை ஜிஞ்சர் மின்ட் போட்டு தாங்க குடிக்க போகிறேன் நான். ஐ ஹவ் மேட் அப் மை மைண்ட். கியூக்கம்பர் இதில் இலை ரெண்டாவது இப்படி கொஞ்சம் லைட் க்ரீனாக கொஞ்சம் இது மாறி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து லைக் இப்போ கொஞ்சம் பேபியாக இருக்கிறதுனால தான். பட் இட் வில் க்ரோ. இது இப்போ பிக்க வேண்டான்னு பார்க்குறேன், ஏன்னா அது ரொம்ப குட்டி செடியாக இருக்குது. பட் ஆனால் யூ கேன் சி த க்ரோத் இஸ் கம்மிங். ஸோ டெஃபினெட்லி திஸ் என்னோடய வாழைக்கண்ணுங்க இது வளர்ந்துட்டுருக்கு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு செப்பரேட் தெம். ஏன்னா லாஸ்ட் இயர் ஒன்று தான் வச்சேன், அதுவாக இந்த வாட்டி 2 கன்று போட்டிருக்கு. ஸோ நான் வந்து ஐம் நாட் கோயிங் டு செப்பரேட் தெம், ஐம் கோயிங் டு லெட் தெம் க்ரோ டுகெதர். இது வந்து நம்ம லெமன் பிளான்ட். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா, இந்த லெமன் தான் நான் லாஸ்ட் டைம் காமிச்சேன். அந்த இதெல்லாம் குட்டி குட்டியாக இருந்தது, அந்த பக்கம் தான் பெருசாக இருந்தது. பட் இங்கே பாருங்கள் எவ்வளோ பட்ஸ் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி லெமன் வரதுக்கான அறிகுறியாக என்னங்கிறதா எனக்கு தெரியல. நான் பார்ட் 1லேயும் இது தான் கேட்டிருந்தேன். பட் யூ நோ வாட், ஆன் தி அதர் ஹேண்ட் லுக் அட் திஸ். நான் கேட்ட கேள்விக்கான பதில் இங்கே இருக்குங்க. அந்த பூ இப்படி மலர்ந்துருக்கு பாருங்கள், இதிலேருந்து காய் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. we will see how this one goes. 2 ஓக்ரா வாங்கியிருந்தேன் இல்லையா, அதில் ஒரு ஓக்ரா நான் அந்த பக்கம் இப்போ காமிச்சேன், இது இன்னொரு ஓக்ரா. ஸோ இதுவும் வளரும்போது இதில் வர காயை நான் காமிக்கிறேன் அப்புறமா. என்னோடய பெர்சிமானில் வந்து இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த பூவெல்லாம் வெள்ளையாக இருந்தது. இப்போ பாருங்கள், அந்த பூவோட கலரே வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. அப்புறம் இதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஐ டோன்ட் நோ, இப்போ தெரியுறதான்னு தெரில உங்களுக்கு, உள்ளே ஒரு சின்ன காய் தெரியுறதா க்ரீன் கலரில். ஐ திங்க் தட்ஸ் தி ஃப்ரூட். ஸோ இது வெளியில் வர ஆரம்பித்தோன்னே நான் வந்து
அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பட் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. இதுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸே தேவையில்லைங்க. ஒரு தடவை நீங்கள் வாங்கி வச்சுனா டெஃபினட்டாக அது அதுவாக வருஷம் போயிட்டு வரும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் அ பெரினியல் ஒன். ஸோ பார்ட் 1ல் குட்டியாக இருந்தது. பார்ட் 2ல் என்னோடய ஒயிட் பெரினியல் ஹைபிஸ்கஸ் ஓட அந்த க்ரோத் பாருங்கள். இது வந்து அரளி சின்னதாக தான் இருந்தது. இப்போ பாருங்கள் நல்ல பெருசாக இருக்குது இலை. இந்த வருஷம் இது பூ கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இது வந்து கிரேப் பிளான்ட். லாஸ்ட் டைம் நான் என்னோடய பார்ட் 1 வீடியோவில் எத்தனோண்டாக இருந்தது இல்லையா, இப்போ இதில் நிறைய க்ரீன் லீஃப் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து எக் பிளான்ட். நான் ஐ திங்க் என்னோடய அந்த வீடியோவில் வந்து குட்டி கப்பில் தான் வச்சுருந்தேன். சரி, ஐ தாட் லீவ்ஸ் பெருசாகின்னு இருக்கு. ஸோ ஐ ஃபிகர்ட் ஐ வில் பிளான்ட் them in the ground. That way you get to see. இதுவும் அடுத்தடுத்த ஸ்டேஜில் நான் காமிக்கிறேன். நான் வந்து துளசியும் ஒரு குட்டி கப்பில் வச்சுருந்தேன்னா, இது நான் ஆக்சுவலாக வாங்கினேன். நான் சீடு போட்டு somehow அது எனக்கு எந்த இதுவும் வரலை. ஸோ அதனால் நான் குட்டியாக வாங்கி வச்சுட்டேன். Definitely let me know if you guys enjoyed watching this video, and I will share more and more as time goes. Okay, thank you guys. See you again in another interesting video. Until then, bye for now from Relax with Raji, Ungal Raji.